இந்த மெய்ப்பனுடைய கோலிலே இந்த வேத பாடத்திலே இந்த செவ்வாய்க்கிழமை கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வாரமும் பட்சிகளைப் போல செவ்வாய்க்கிழமையிலும் வியாழக்கிழமையிலும் சனிக்கிழமையிலும் ஞாயிற்றுக்கிழமையிலும் இப்படி ஊடகத்தில் வந்து கலந்து கொள்ளுகிற அன்பான விசுவாசிகள் தூர தேசத்திலிருந்து தூர இடங்களிலிருந்து வார்த்தையின் மீது உள்ள தாகத்தால் நீங்கள் வந்து சேர்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் உங்களை இப்படி வந்து சேர்வதனால் மட்டுமல்ல, சத்தியத்தை அறிகிறதின் மூலம் உங்களுக்கு பலத்த விடுதலை ஆவி ஆத்மா சரத்தில் உண்டாகும். இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்றால், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலையில் வேத பாடத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளையில் வாயை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாய்தான் நிறைய பேருக்கு பிரச்சனை என்று உங்களுக்கு தெரியும். சில காரியங்கள் வாய்க்காமல் போகிறதுக்கும் நம்முடைய வாய் தான் காரணம். வாயின் வார்த்தைகள். ஏனென்றால் இந்த வாய் தேசத்தில் தேவன் நம்மை நாட்டின தேசத்தை விட்டு நம்மை வெளியேற செய்துவிடும். நமக்கு கொடுக்கப்பட்டது தான் நம்முடைய அவயங்களிலே மிக முக்கியமான அவயம் என்னவென்று கேட்டால் வாய். அந்த வாயை நம்ம எப்படி பாதுகாத்து கொள்ளுகிறோமோ அதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வரும். அதே சமயத்தில் பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்களும் நம்மை விட்டு எடுபடுவதற்கும் இந்த வாய் தான். இந்த வாய் ஒழுங்காக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? எல்லாவற்றிலும் முன்னுக்கு வந்து விடலாம். இந்த வாய் ஒழுங்காக இல்லாதபடியினால்தான் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள் உங்களிடத்தில் இருக்கும். தீர்க்க தரிசனங்கள்லாம் பார்த்திங்கனாக்கா பிரமி போட்டுதான் இருக்கும். ஆனால் சிலருடைய வாழ்க்கையிலே அது தாமதித்து கொண்டே இருக்கும். ஏன் இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறவில்லை? ஏன் இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைத்தவர் என்னமோ நல்ல மனிதனாக இருக்கிறார், பல காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது, ஆனால் இந்த காரியங்கள் மட்டும் நிறைவேறவில்லை? ஏன்? அந்த தீர்க்க தரிசனம் உரைத்த மனிதனையும் நம்ம எதுவும் தவறாக சொல்ல முடியல என்ன. ஆனால் அதே சமயத்தில் வேலையில் நமக்கு காரியங்கள் வாய்க்க மாட்டேன் என்கிறது. இது எப்படி நம்ம தீர்மானிக்கிறது? ஏன் இந்த தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறது இல்லை? இதெல்லாம் நாம் இன்று தியானிக்க போகிறோம். வாய் என்ன? இந்த வாய் இருக்கிறதே, இந்த வாயால் தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, வாய் நீங்கள் அடிச்சிங்கன்னா கூகுளில் நிறைய வரும். இது விசுவாசியாக இருக்கிற பொழுதே இந்த வாயை நம்ம செப்பரிடணும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டால், சரீரத்தில் மட்டும்தான் விருத்த சேதனம். விருத்த சேதனம் பண்ணி ஒரு முக்காடு போட்டுக்கிட்டு ஆம்பளைங்களே சொல்கிறேன், இது ஒரு முக்காடு போடப்பட்ட ஊழியம். விருத்த சேதனம் பண்ணிட்டா போதும், ஜெயிச்சா மாதிரி வாழ்க்கையில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணணும். நம்ம கண்களுக்கு கலிகம் போடணும். காதுகளை அடைக்க வேண்டிய காற்றுக்கு அடைக்கணும். வாய்க்கு மிகப்பெரிய பூட்டு நம்மளே போடணும். ஜிப் யோர் மவுத். வாய்க்கு ஒரு பூட்டு இல்லை. இந்த ஐக்கான்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்பு போட்டு வாயில் ஒரு இது இருக்கும். அது ரொம்ப பிடிச்ச ஐக்கான் எனக்கு. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில், நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிக்கப்பட்டாய். பிரியமான தேவனுடைய சின்னமே, இந்த இடத்துல முதல்ல நம்முடைய வாய் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால், நம்முடைய பிராணனை காக்கிறதா இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 13:3 வாசிக்கிறோம், தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறனோ கலக்கமடைவான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட ஜனமே, இந்த வாயினால் தான் நிறைய பிரச்சனை இருக்கிறது. இந்த வாய் சரியாக இருந்தால் என்னென்ன விஷயத்தில் இந்த வாய் நீளுகிறது நமக்கு, அல்லது இந்த வாய்க்காக என்ன செய்ய வேண்டும்? என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனோட சின்னமே, எப்படியெல்லாம் இந்த வாய் இருந்தது? ஆதாம் இடத்துல ஏவாள் பேசி கொண்டிருக்கிற பொழுது, அல்லது ஏவாள் ஆதாமுடைய
பேச்சை கேட்டு கொண்டு வந்தபொழுது, கட்டளை இல்லை, சாதாரணமாக இவர் பேசுகிறது அந்த அம்மா கேட்குது. பேசுகிறதே சொல்கிறேன். இப்போ நான் பேச நீங்கள் கேட்குறீங்கனாலும் கீழ்ப்படிந்துருவீங்கன்னு நான் எடுத்துக்க முடியாது இல்லையா? கீழ்ப்படிவீங்க. ஆனால் அது இல்லை, இங்கே நான் ஏதோ கட்டளை இடுறேன்னு அர்த்தம் இல்லை. நான் பேசுறதையும் கேட்குறீங்க. அந்த மாதிரி 2 பேரும் கணவன் மனைவி பேசி கொண்டிருக்கிற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. வாய் சொல்கிறேன். இந்த வாய் நம்ம ஒரு இடத்துல பேசினா தான் இன்னொருத்தங்க பேசுவாங்க என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாய் ஒழுங்காக இருந்தால் எதிராளி நிறைய விஷயத்துக்கு நம்ம காத்துக்கொள்ளலாம். இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா, வாய் சரியில்லாமல், வாய் வச்சுன்னு சும்மா இல்லாமல், தேவன் சொன்ன சில காரியத்தை போய் தேவ சாயல் அற்ற அந்த சர்பத்தில் பேச ஆரம்பிச்சிச்சு. தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டோன்னே இந்த அம்மா மடமடன்னு எல்லாத்தையும் கொட்டி தள்ளிட்டாங்க. அவ்வளோதான், அது வாந்தி எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. அதுலேருந்து ஆரம்பித்தது தான் பிரச்சனை. இது ஒரு துர் உபதேசம். காதுகள் கேட்கிறது, வாய் பேசுகிறது. ஒரு துர் உபதேசத்தை கேட்கிற பொழுது வாய் தானாக ஒரு மனுஷனை, துஷ்ட மனுஷன், தேவ சாயலற்ற மனுஷனை உங்களுடைய வட்டாரத்துக்குள்ளே, மிக நெட்பமான பகுதிக்குள்ளே கொண்டு வருகிற பொழுது உங்கள் வாய் மாறிடும். தயவு செய்து கூர்ந்து கவனிங்க. தேவையில்லாத ஜனங்க, பின்வாங்கி போகிற ஜனங்க நெருங்கின வட்டாரத்துக்குள்ளே வருகிற பொழுது, இது யார்? இது பின்வாங்கி போனதுன்னா சர்ப்பம் பின்வாங்கி போல. சர்ப்பத்துக்குள்ளே கிரியை செய்தது யார்? இந்த உலகத்தில் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் புலப்படாத அநேக கிருமிகள் இருக்கிறது என்று மருத்துவ உலகம், விஞ்ஞான உலகம் சொல்லுகிறதை போல ஆவிக்குரிய ரீதியிலே நான் சொல்லுகிறேன். கண்ணுக்கு தெரியாமல் மனிதர்களை ஏவி செயல்பட வைக்கிறது பல ஆவிகள் உண்டு. பல ஆவிகள் உண்டு. அதுக்கு உடல் கிடையாது. உடல் தேவை. அது மிருகங்களுக்குள்ளும் போய் புகுந்து கிரியை செய்யும். செத்த மிருகங்களுக்குள்ளும் போய் கிரியை செய்யும். அதனால தான் செத்த எலினால பிரச்சனை வருது. கோழியெல்லாம் அடித்து ஒரு காலத்தில் சாவடித்து பொதிச்சிடுவாங்க. கோழி காய்ச்சல், பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பிசாசு எப்படியெல்லாம் ஊடுருவி வந்து மனுஷ வர்க்கத்தை கொலை செய்து கொண்டிருக்கிறான். இதுக்கு ஆவிகளுக்கு உடல் தேவை. அந்த உடல் தான் இந்த சர்ப்பம். ஆனால் அதுக்குள்ளே இருந்து பேசினது வேறு. சர்ப்பத்தின் பாஷை மனுஷிக்கு தெரியுமா? மனிதர்கள் அந்த நாட்களில் கற்றிருந்தாங்களா? மனிதர்கள் பேசுகிற பாஷையை சர்ப்பமும் மிருக ஜீவன்கள் கற்றிருந்ததா? நமக்கு தெரியாது. சர்ப்பம் பேசினதுதான் நம்ம விசுவாசிகள். சர்ப்பம் பேசினது எந்த பாஷை பேசிச்சு தெரியாது. மனுஷன் பேசுகிற பாஷை பேசியிருக்கு. இது எப்படி பேச முடியும்? யோசித்து பாருங்கள். அந்த இடத்துல யோனாவின் இடத்துல கழுதை பேசுகிறது. பேசுதா இல்லையா? அம்மனிக்கும் பீலையாமிட்ட. யோனாவின் புத்தகத்தில் பார்த்தா மீன் கர்த்தர் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்குது. ஒரு தீர்க்கதரிசியை முழுங்குது, கக்குன்னா கக்குது. அது உள்ள வரைக்கும் 3 நாள் வைத்திருன்னா வைத்திருக்குது. மீன் சர்வ சிருஷ்டிக்கும் அவர் சிருஷ்டிகர் என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் நம்முடைய வாய் எதனால் இந்த மாதிரி கோளாறு வருகிறது என்று கேட்டால், எந்த ஜனங்களிடத்தில் ரகசியங்களை அல்லது ரொம்ப துல்லியமான நெட்பமான பகுதிகள், உங்கள் குடும்ப சமாச்சாரங்களை நீங்கள் பகிர்கிறீர்களோ, அந்த ஜனம் எப்படிப்பட்ட ஜனம் என்று பார்க்கணும். தேவ சாயலற்றதாக இருக்கா? முற்றிலும் அது ஆதாம போல இல்லை, அது ஏவால போலும் இல்லை. சர்வம் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. அதுக்கு முன்னே கை கால் இருந்ததை போல அந்த வசனம் சொல்லுகிறது. நீ வயிற்றினால ஊர்ந்து போவா என்று சொன்னால் முதல்ல அது கை காலோடு வந்ததா என்னும் யோசிக்க வைக்கிறது. இந்த ஏதேன் தோட்டம் என்பது சாதாரண இடம் மட்டும் நினைக்காதீங்க. அது மிக மிக அதே போல் தான் தேவ சமூகம். தேவ சமூகத்தில் மட்டும் நீங்கள் சாதாரணமாக எடை போட்டுறாதீங்க. இந்த பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகிறேன்றது, இந்த மாமன் நடத்துகிற சர்ச்சைக்கு போகிறேன்றது, மச்சான் நடத்துகிற சர்ச்சைக்கு போகிறேன்றது, எங்கள் ஜாதிக்காரங்க நடத்துகிற சர்ச்சின்னு சொல்கிறது. தேவ சமூகம்லாம் அப்படி இல்லை. தேவன் உனக்கு நியமிக்கப்பட்ட இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்னென்னா, ஒரு மாறுபாடான சந்ததியை நீங்கள் கண்டு கொண்டீங்க. அந்த மாறுபாடான சந்ததிட்டு வெளியே வருகிறீங்க. ஏன்னா அந்த மாறுபாடான சந்ததிக்கும் உங்களுக்கும் எந்த விதத்திலுமே ஒத்துப்போல. சத்தியத்தின் வழியில் பார்த்தா அது எல்லாம் மாம்ச ரீதியாக இருக்குது, நல்லா தெரிகிறது. உடனே என்ன செய்யணும்? நம்ம அங்கேருந்து வந்துடணும். தேவன் எழுப்பின இடம்தான். ஆனால் இப்பொழுது அது சாயல் மாறிடுச்சு. வசனம் அப்படி தான் சொல்லுது பிலிப்பியரில். மாறுபாடான சந்திட்டு விலைக்கு ரட்சித்துக் கொள்ளுங்க. இதை கோணலும் மாறுபாடான சந்ததி.
விசுவாசிகள், இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறது சில பேருக்கு தெரியாமலே போயிடுவாங்க. அஜாக்கிரதையாக செய்கிற காரியம் இது.